யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. என்ன காளையா, தங்கச்சிக்கு 3 வயசா இருக்கும்போது உடம்புக்கு முடியலன்னு சொல்லி அளவு ஊத்தி தேர் இழுக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு தான் தங்கச்சி தங்க மாட்டோம் இருக்கேன். போதுமியா? சொல்லுங்க சாமி. இன்னும் நான் சேர்த்து குத்துங்க சாமி. எல்லா வளமும் எல்லா செல்வமும் அந்த மதுரை வீர சாமி உனக்கு கொடுப்பாரியா? எனக்கு கொடுக்க சொன்ன எல்லா வளமும் செல்வமும் என் தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லுங்க. எப்பவுமே 4 அலகு தான் குத்திக்குவேன். இன்னைக்கு 8 அலகு குத்திக்கிட்டேன். அப்படி என்னையா வேண்டுதல் உனக்கு? அது ஒன்றும் இல்லை பெரியாத்தா. என் தங்கச்சிக்கு நான் தான் பெரிய உறவுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ கல்யாண பேச்செல்லாம் பேசுகிறோம் இல்லை, இப்போதான் ஒரு உண்மை எனக்கு புரியுது. என் தங்கச்சி கல்யாணம் பண்ண பிறகு அவளுக்கு புருஷன்தான் பெரிய உறவு. பிறக்க போகிற குழந்தை அதை விட பெரிய உறவு. நான் தூரத்தில் நின்று தான் அவங்கள பார்க்கணும். பொத்தி பொத்தி உளர்த்த குழந்தைய யாரோ ஒருத்தன் கிட்ட இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறோம். அதை நினைச்சு பார்த்தா கதிரத்த காட்டுக்குள்ள கூட்டு தொலைச்ச குருவி மாதிரி நெஞ்சு கடந்து பதறுது ஆத்தா. அப்படி வர்றவ என்னோட நல்லவனா, என்னோட வசதியானவனா, என்னோட என் தங்கச்சி மேல அதிகம் பாசம் வைக்கிறவனா வரணும். இல்ல அண்ணே, உன்னை விட நல்லவன் சொல்லு, உன்னை விட வசதியானவன் சொல்லு. ஆனா உன்னை விட என் மேல பாசம் வைக்க முடியும்னு மட்டும் சொல்லாதண்ணே. அதே விஷயம் தாண்டா எனக்கும். அதனால்தான் குத்து இன்னும் 4 சலாக்குன்னு சொன்னேன். இறஞ்சி சாமி கிட்ட கேட்கறதே தவிர இந்த அண்ணனுக்கு வேற என்னடா தெரியும் தங்கம்? என்ன எல்லாரும் கிளம்பிட்டீங்க? ஏதாவது மன வருத்தமா? இல்லத்தா, மனசு நிறைஞ்சுதான் போறோம். முடியாதுன்னு எங்க முகத்துக்கு நேரம் சொன்னா எங்க 2 பேரும் மனசு கஷ்டப்படும் நான் சொல்லிட்டு நீ மனசுக்குள்ள புழுங்கினது போதும் மாமா. உன் தங்கச்சிக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு நீ நேத்து பேசின போவே நாங்க 2 பேரும் முடிவு எடுத்துட்டோம். சொந்தம் விட்டு போக கூடாதுந்தா சண்டை போட்டு நாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தோம். ஆனா சொந்தத்தை விட பாசம்தான் ரொம்ப பெருசுங்கிறத நீ பேசும்போது எங்களுக்கு புரிஞ்சிருச்சத்தான். சொந்தம் விட்டு போனாலும் பரவாயில்ல, பாசம் விட்டு போக கூடாது. நம்ம தங்க மீனாட்சிக்கு தகுதியான மாப்பிள்ளை பார்க்கணும்.